தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎம்பிகே டிசிஏ. சொல்லப்போனால் எனக்கு டிஎன்பிஎஸ்சியில் நிறையா ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. சொல்லப்போனால் அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இந்த 4 ரிசல்ட், இதில் வந்து நீங்கள் எழுதிய தேர்வு கூட ரிசல்ட் கூட வந்திருக்கலாம். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களுக்கு உறவினர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தால் கூட பாஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து முழுமையாக வீடியோ பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் கூட பாஸ் பண்ணியிருக்கலாம். மார்க் வந்து ரிலீஸ் பண்ணல, ரோல் நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் பண்ணவங்க ரோல் நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் பார்க்க போகிறது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற எக்ஸாம். சொல்லப்போனால் ஈஓவா பாப்பா ஜூனியர் இன்ஸ்பெக்டர், அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சி கோஆப்டிவ் எக்ஸாம் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா 27/1/2019 வரைக்கும் நடந்துச்சு. சொல்லப்போனால் வந்து 50,000க்கும் மேற்பட்டோர் எழுதினாங்க. 30 வேகன்சி. நல்ல ஒரு தேர்வு. இதில் வந்து கிரேடு 3 நான் சொல்ல நிறையா பேர் வந்து இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் வந்து நல்லா பாஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் பார்த்து நிறைய மாணவர் பாஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 73 பேர் எடுத்திருக்காங்க. அதில் முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 0100051003. இது யாராவது வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 3201099156. ஓகேவா? இவங்களுக்கான சிவி அப்லோட் டேட் பாருங்கள் 25/4/2019 6/5/2019. மறந்துடாதீங்க, 25/4/2019 6/5/2019. இசேவை மையம் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அங்கே போய் அப்லோட் பண்ணிடுங்க. மறக்காமல். சரி நண்பா? சரி, அடுத்த ரிசல்ட் என்ன பார்க்கலாமா? ரெடியா? ஓகேவா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரிசல்ட் பண்ண மொழிபெயர்ப்பாளர். ஓகேவா? அந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 18/8/2018 அப்போ நடந்துச்சு. அதற்கான சிவி சொல்லப்போனால் வந்து சிவி வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் நடந்துச்சு. 8/2/2019 சொல்லப்போனால் வந்து டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் பிராட்வேயில் சொல்லப்போனால் டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் நடந்துச்சு. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல எக்ஸாம். சொல்லப்போனால் வந்து இதில் வந்து கிளியர் பண்ணவங்களுக்கு ஓரல் டெஸ்ட் இருக்குது. அதாவது வந்து வாய்மொழி தேர்வுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது. ஏன்னா வந்து மொழிபெயர்ப்பாளரில் மொழி வந்து பெயர்க்கணும் இல்லை, நிச்சயமாக அவங்களோட மார்க் அண்ட் லிஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அத்தனை பேருக்கும் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎம்பிகே டிசி சேனல் வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லணுமா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். சரி நண்பா? அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா? அதே மாதிரி இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லபடியாக இருந்த எக்ஸாம். எல்லாருமே வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. சரி நண்பா? அதே மாதிரி வந்து இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு, மாடரேட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து சிவி ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி அவங்களோட போட்டி, அதாவது வந்து வாய்மொழி தேர்வு, அதாவது வந்து வாய்மொழி தேர்வு ஓரல் டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கான. அந்த தேர்வு எப்போனா 24/4/2019 சொல்லப்போனால் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிட்டு செவ்வாய்க்கிழமை நடக்குது. அதுக்கான லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட முதல் நம்பர் பாருங்கள் 0100001084. அதான் வந்து முதல் நம்பராக இருக்குது. கடைசி நம்பர் பாருங்கள் 2600001088. ஓகேவா? இதில் பாஸ் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். பாஸ் பண்ணவங்க யாராக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்ம டிஎன்பிஎஸ்சி மதிவான பிஎம்பிகே டிசிஏ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி இந்த அனுமதி ரிசல்ட் எப்போன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது ஃபாரஸ்டர். சொல்லப்போனால் ஃபாரஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 9/10/2018 15/3 வரைக்கும் நடந்துச்சு. சொல்லப்போனால் வந்து எல்லாரும் வந்து நல்லபடியாக எழுதியிருந்தாங்க. எழுதின அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பாப்பா இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது வந்து எப்போ எக்ஸாம்னா 15, அதாவது வந்து 9/10/2018 15/10/2018 வரைக்கும் நடந்துச்சு. சொல்லப்போனால் நிறையா பேர் எழுதியிருந்தாங்க இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கான ரிசல்ட் வந்து தனித்தனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் வந்து இந்த தேர்வு வந்து வெற்றி பெற்ற அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து ரொம்ப 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 ஒரு ஈஸியான தேர்வுன்னு சொல்லி அமைஞ்சிருந்துச்சு. இதில் வந்து நிறையா பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ரிசல்ட் வந்து சொல்லப்போனால் வந்து எல்லாத்துக்கும் ஒரு வெற்றியை வந்து உண்டாக்கி தரணும். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட்டு அப்ளிகேன்ஸ், ஓகேவா? அதாவது வனக்காவலர் ரொம்ப நல்ல எக்ஸாம். சொல்லப்போனால் இதில் வந்து முதல் நம்பர் பார்ப்போம் 0100001387. அதான் முதல் நம்பராக இருக்குது. அதே மாதிரி கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 2800006240. அதே மாதிரி அதர் குவாலிஃபிகேஷன். ஓகே நம்ம இது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததாக சொல்லப்போனால் அதுக்கு வந்து உடல் தகுதி தேர்வு வந்து நடக்க இருக்குது. அதற்கான லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கொடுத்து அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, வண்டலூர் ஜூ, சென்னை. அதாவது உடல் தகுதி சான்ற தரவேற்பு நடைபெறும் இடம். ஓகேவா? எப்போ நடைபெறுதுன்னா 11/2/2019 நடந்துச்சு.
அதே மாதிரி இது எங்கே நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவி மறக்காமல் அப்லோட் பண்ணிடுங்க. சரி நண்பா, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் அண்ட் வந்து உங்களோட என்ன குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்தது சொல்லப்போனால் காஸ்ட் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதற்கான தேர்வுக்கான ரிசல்ட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் எக்ஸாம் நடந்ததுன்னு பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் நடந்தது 2/3/2019 நடந்துச்சு. சொல்லப்போனால் நிறையா மாணவர்கள் எழுதியிருந்தாங்க. இதில் சொல்லப்போனால் வந்து குறைந்த வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. இதற்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்பர் பாருங்கள், 01000108. அதே மாதிரி 1015 அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. 1017 1018 1023 1026 1033 1035 1044. ஓகே நம்பா, இவங்கெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வரும்? சொல்லப்போனால் வந்து குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு தான் வரும். ஏன்னா இப்போ தான் கரெக்ஷன் போயிட்டுருக்கு. அதனால் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரலாம். அதிகபட்சம் எலெக்ஷன் முடிஞ்சு வரலாம். எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் சொன்னது, இது வந்து உறுதியான தகவல் இல்லை. நான் டிஎன்பிசி வட்டாரங்களை கேட்ட வரைக்கும் எக்ஸாம் ரிசல்ட் எலெக்ஷன் முடிஞ்சு வர அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. ஓகேன்பா. அதே மாதிரி டிஎன்பிசி இந்து அறநிலையத்துறை தேர்வு சொல்லப்போனால் வந்து 2 கிரேடு 3 கிரேடு 4 2 எக்ஸாம் நடந்துச்சு. இதற்கான தேர்வு வந்து ரிசல்ட் வந்து எப்போ வரலாம்னா, இதுவும் வந்து நெக்ஸ்ட் வாரம் வரக்கூடிய வாரங்களில் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ நம்ம சின்ன வீடியோ பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, இவ்வளோ ரிசல்ட்டு. இதெல்லாம் வந்து உங்கள் நண்பர்களுக்கு சொன்னால் தான். ஏன்னா திடீர்னு அவங்க பாஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, நீங்கள் தோல்வி அடைந்தாலும் அவங்க பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தோல்வி அடைந்தாலும் மனம் தளரவே வேண்டாம். நிச்சயமாக தொடர்ந்து போராடுங்க. தொடர்ந்து டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குது. அடுத்து சொல்லப்போனால் குரூப் 2A இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது, குரூப் 1 மெயின்ஸ் இருக்குது. அடுத்து திரும்பி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, வரக்கூடிய எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணால் டிஎன்பிசி மதிவான BMBK DCA சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நேற்று பார்த்து அனைவருக்கும் நன்றி குறிப்பிட்ட டிஎன்பிசி மதிவான BMBK DCA வெற்றி நிச்சயம் பெறுவது. டிஎன்பிசி வேலையை உறுதி, டிஎன்பிசி வேலையை உறுதி. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண அத்தனை பேருக்கும் டிஎன்பிசி மதிவான BMBK DCA சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம் பெறுவது. நன்றி, வணக்கம்.